ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இதற்கு யாராச்சும் நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ் வெல் அஸ் இதற்கு மேலே ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட இதற்கு மரசான அனாலிசிஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் லைக் இந்த கன்சல்டேஷன் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு அப் மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டோட நமக்கு இந்த கன்சல்டேஷன் வந்து பிரேக் ஆயிருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ் எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலேருந்து. ஸோ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் லைக் ஒரு 40,000 கிட்ட ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் லைக் நமக்கு லெவலில் இருக்கும் அகைன் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்மளுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 39,959 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கேப் அப் ஆச்சுன்னா நமக்கு இந்த லெவல் கிட்ட வந்து ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்து மேலே இங்கே இருக்கும் சான்சஸ் இருக்கு. நமக்கு டவுன் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நமக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு அப் டு இந்த லெவலுக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்குன்னு கீழே போக போக நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவல்ஸில் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 EMI இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு வந்து நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகும். அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம ஒரு சின்ன ரியாக்ஷன் எதிர்பார்க்கலாம். இந்த நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தான் ஒரு சின்ன கன்சல்டேஷன் இருக்குது. பட் ஸ்டில் இந்த கன்சல்டேஷன் நமக்கு பிரேக் ஆகலை. இன்கேஸ் லைக் நமக்கு நாளைக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இந்த லைன் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் மேலே போக போக நமக்கு இந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் ஒரு ரிவர்சல் ஜோன் மீன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் நிஃப்டியில். ஸோ கைஸ், இந்த நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அதே தான் ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நிஃப்டி. ஸோ நமக்கு அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே நமக்கு இந்த லெவல் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இருக்கும். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது நமக்கு நமக்கு இந்த இடத்துல 200 EMI ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து டச் பண்ணிட்டு அகைன் இந்த லெவலில் டச் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஹேப்பன் ஆகும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கும் கீழே போகும்போது நம்ம இந்த லெவல் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜேகே சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரெண்ட் லைன் கூட இந்த 200 EMI நம்மளுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நமக்கு வந்துட்டு அப் சைடில் வந்து என்ட்ரி வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே ஒரு சின்ன ரீடெஸ்ட் வச்சதுன்னா நமக்கு இந்த லைன் வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்மளோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்லி இந்த 200 EMI பிரேக் ஆகணும், இந்த லெவலும் பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி மேலே வந்து நமக்கு போய் ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் மட்டுமே நீங்கள் அப் சைடுக்கு என்ட்ரி எடுங்க. அது இருக்கும் அப் சைடுக்கு என்ட்ரி எடுக்காதீங்க. டவுன் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆப் பண்ணாச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ரேஞ்சிலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு அப் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் வச்சுன்னா இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே டவுன் சைடில் நம்மளுக்கு என்ட்ரி வேணும்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் வச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைன் அப் சைடில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லெவலுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேடபிள் ஜோன் தான், நமக்கு ட்ரேட் பண்ணலாம். பட் ஸ்டில் நமக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வேணும், லைக் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும் வின்னிங் அப்படின்னா நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கைஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே லைக் நம்மளுக்கு ட்ராவலர் இருக்கும். நம்ம அப் சைடு இங்கே என்ட்ரி, ஸோ டவுன் சைடு இருந்தால் நமக்கு இந்த லெவலில் இருந்து அகைன் இன்னொரு என்ட்ரி, இப்படி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். அண்ட் அனதர் திங், லைக் நமக்கு அப் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவல் வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே நமக்கு டவுன் சைடு வந்துட்டு பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு அப்புறம் இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கைஸ், இதுதான் நம்மளோட டுமாரோஸ் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video, guys. Have a great trading.